இங்கே நம்ம வந்து சிங்கிள் பெட்ரூம் வந்து ஒரு 19 லட்ச ரூபாய் பிளான் பண்ணலாம். டபுள் பெட்ரூம் வந்து ஒரு 32 லட்ச ரூபாய் ஸ்டார்ட் பண்ணலாங்க. த்ரீ பிஹெச்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 43 லேக்ஸ் ஆரம்பிக்கலாம். இங்கே நம்ம வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல எலிவேஷன் ஆர்ட்ஸ் வந்துருங்க, தார் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் ஏரியாங்க, ப்ளே எக்யூப்மெண்ட்ஸு, ப்ளே பார்க்கு அது எல்லாமே உள்ளுக்குள்ள கொடுத்துருக்கோம். லோன் தேவைப்பட்டால் 90% வரைக்கும் லோனும் பார்த்தீங்கன்னா தாராளம் பண்ணிக்க முடியும். மொத்தமாக ஒரு வீட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 2 ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஒரு வீட்டுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் போகிறோம் அப்படின்னா டபுள் பெட்ரூமுக்கு சொல்கிறேன். ஓகே, டபுள் பெட்ரூமுக்கு வந்து ஒரு 2 ஒரு 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தாலே போதும். ஓகே, அதே சிங்கிள் பெட்ரூமுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா இருந்தால் போதும். இப்போ எப்படி சொல்றது, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் உங்களுக்கு கேட்குறேன், வந்த எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக பண்ணி தரலாம். ஓகே, டெஃபினட்டா எம்இ விலாக்ஸ் மட்டும் சொல்லிட்டோம், என்ன பெஸ்ட்டாக பண்ணி தரணும் அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி தரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்இ விலாக்ஸ். இன்னைக்கு விடல நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர். ஓகேங்களா, பொதுவாக வந்து கோயம்புத்தூரில் லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெரியர்கள் விரும்புவீங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ, அதாவது ஆக்சுவலாக மத்தம்பாளையத்து பக்கத்தில் ஒரு லேண்டு, அதாவது 1.5 கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் இருந்து. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸோட இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறது, ஒரு லேண்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல குடியிருப்புகள் இருக்கான்னு பார்ப்போம் மெயினாக. ஓகேங்களா, ஸோ இங்கே அதுக்கு கவலையே கிடையாது, நிறைய குடியிருப்புகள் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கு ஏற்கனவே குடியிருப்புகள் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா, ஸோ இந்த லேண்ட் எங்கே இருக்குது, என்ன காஸ்ட் ஆஃப் ப்ரைஸில் கொடுக்குறாங்க, அதாவது நம்ம வீடாக கட்டினா என்ன ரேஞ்ச் வரும், பேசிக்காக வந்து ஒரு லேண்டாக வாங்கினா என்ன ரேஞ்ச் வரும், வேல்யூ எவ்வளோ, எல்லாமே கேட்டு தெரிஞ்சு போகிறோம். ஸோ ஒரு 2.5 லட்ச ரூபா இருந்தால் போதும் நீங்கள் சொந்த வீட்டுக்காரங்க. ஓகேங்களா, ஸோ என்ன ஏது எல்லாமே தெளிவாக கேட்டு தெரிஞ்சு போகிறோம். சிக் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லேண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மெயினாக வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ நிறைய அம்யூனிட்டிஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. நவீன் ப்ரோ சார் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். ஸோ ஆக்சுவலாக நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன், ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். அது இல்லாமல் ஒரு லேண்டுன்னு எடுத்துட்டாவே ஒரு லேண்ட் மட்டும் தான் இருக்கும். ஆமாம், பட் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி வீடு குடியேறிக்கிறோம். ஆமாங்க, உள்ளுக்குள்ள ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 சைட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குள்ள. ஓகே, ஒரு 5-6 வீட்டில் குடியே வந்துட்டாங்க. ஆமாங்க. ஓகே, ஆக்சுவலாக எந்த இடத்துல ப்ரோ லொக்கேட் ஆயிருக்கு? இது எக்ஸாக்டாக நமக்குங்க மேட்டுப்பாளையம் ரோட்டில் மத்தம்பாளையங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து 1.7 கிலோமீட்டர்ஸ் பாருங்க எக்ஸாக்டாக நமக்கு. சூப்பர். அதாவது மெயின் ரோடு பக்கத்துலேயே. ஆமாங்க, ரைட். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு லொக்கேஷன். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் டீஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுபோக பார்த்தீங்கன்னா மெயினாக குடியிருப்பு இதழில் இருந்தாவே ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் தான். ஆமாங்க, இல்லைங்களா? ஏன்னா ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டாங்க, அப்போ சேஃப் அண்ட் செக்யூர் தான். எவ்வளோ போயிட்டுருக்கு பிரதர்? சார் இங்கே வந்து லேண்டாக எடுத்திங்கன்னா பர்சன்ட் இங்கே நமக்கு வந்து சார் 690 வருங்க. ஓகே, 6.9 லேக்ஸ் வரும் நமக்கு இங்கே. இல்லை நம்ம இங்கே வீடாக போகிற மாதிரி இருந்தாங்க ஒரு 1.5 சென்ட் லேண்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணுறோம், 450 சைடில் சிங்கிள் பெட்ரூம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 19 லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. அதே நீங்கள் வந்து டபுள் பெட்ரூம் வந்து ஒரு 2.25 சென்ட்ல பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 32 லட்ச ரூபாயிலேருந்து பிளான் பண்ணலாங்க. இல்லை நீங்கள் 2.25 சென்ட்ல ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 43 லட்ச ரூபாயிலேருந்து பிளான் பண்ணலாம். ஸோ அதுவும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? அது நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். வெளியேருந்து ஆள் கூட்டு வெளியேருந்து ஆள் கூட்டிட்டு வேண்டாம். ஓகே, இப்போ கஸ்டமைஸ் பொறுத்தளவுக்கு நான் வந்து மாடல் கிச்சன் பண்ணுவேன், இல்லை வந்து ஃபால் சீலிங் பண்ணுவேன், இல்லை உள்ளுக்குள்ள எனக்கு இப்படிலாம் வேணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கஸ்டமைஸ் பொறுத்தளவுக்கு போகும்போது தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க சார். ஓகே, 100% கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கட்டுறது வந்து சொசைட்டி வந்து 1950ங்க. இன்னைக்கு 1950க்கு ஒரு கொட்டேஷன் கூட நம்ம கோயம்புத்தூர்ல வாங்க முடியாது. ஸோ அந்த நிலைமை தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 2400 to 2600 போயிட்டு இருக்கு. நம்ம 1950 ரூபாய்க்கு நம்ம வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பண்றோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் நம்ம முன்னாடியே போட்டு கொடுத்துறோம். ஓகே. ஸோ அது நீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபுல்லா கோத்ரூ பண்ணிட்டு அதுலதான் கூட ஆட் பண்ற மாதிரி தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லேண்டோட அந்த சாண்டு எப்படி இருக்கு, இப்போ தண்ணி எவ்வளோ அடியில் வருது, இந்த சட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எந்த அளவுக்கு எவ்வளோ அடி கிடைக்கும், இதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது நம்ம லேண்டில் அதெல்லாம் எப்படி சார் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம லேஅவுட்லேயே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 8 போர் பக்கம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம காமன் போரும் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எடுத்திங்கன்னா வந்து 170லேருந்து 230 பார்த்தீங்கன்னா வாட்டர் இங்கே இருக்குது நமக்கு இருக்கு. ஆமாங்க, பரவாயில்லையே. ஆமாங்க, சூப்பர். ஓகே, பத்தாவதுக்கு இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலாகவும் இருக்கு. ஸோ இன்னுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 to 4 ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் கிடைச்சிருது. சூப்பர். நம்ம இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் நம்ம இப்போ நம்ம இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக எவ்வளோ பிளாட்ஸ் இருக்கு ப்ரோ இங்கே? இங்கே எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 to 225 பிளாட்ஸ் இருக்கு. 225 பிளாட் இருக்கு. ஓகே, புக் ஆயிருக்குன்னு போது புக் ஆயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120லேருந்து ஒரு 140 பிளாட் புக் ஆயிருக்கு.
அப்போது கோடியூரில் வந்து புக் பண்ணிக்கணும். ஆமாங்க, கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ரைட். ஏன்னா இந்த மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் போது டபுள் ஆஃப் மணி, அதாவது டபுள் மடங்கு ஆகும். ஆமாங்க, இல்லைங்களா? வேல்யூ வந்து டபுள் மடங்கு ஆகும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து லொக்கேஷன் எல்லாமே ட்ராப் பண்ணிவிட்றேன். நேரில் வந்து பாருங்கள், அவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் உள்ளே கொடுத்துருக்கீங்க சார்? உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்டல் கொடுத்துருக்கோங்க. ஓகே ஓகே. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலிவேஷன் ஆர்ச் கொடுத்துருக்கோம். 30 அடி 33 அடி 23 அடி தார் ரோடு கொடுத்துருக்கோங்க. ட்ரைனேஜ் ப்ரொவிஷன்ஸ் நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் ஏரியாங்க, ப்ளே எக்யூப்மெண்ட்ஸுங்க. ஓகே. வாட்டர் டேங்க் தனியாக கொடுத்துருக்கோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டாப் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் உள்ள கொடுத்துருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இபி போல் நம்ம ஆல்ரெடி உள்ளுக்குள்ள எடுத்து கொடுத்துட்டோம். சூப்பர். நல்ல தண்ணி ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள அதுவும் நம்ம உள்ளுக்குள்ள வந்துடும். ஏன்னா அதான் வீடாக நல்ல ப்ரொவிஷன்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ ஓகே. இப்போ ஒரு லேண்டுன்னு எடுத்துட்டா மேக்ஸிமம் யாரும் நிறைய காசு வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து காசு வச்சிருக்காம இருப்பாங்க. இதில் வந்து எனக்கு லோன் ஃபெசிலிட்டி அமைச்சு தர முடியுமா, இல்லை பேங்க்ல ஏதோ ஒன்று கேட்பாங்களா, பேப்பர் வேல்யூ எப்படி, இல்லை அந்த பேப்பர் ஒர்க்கில் என்ன பண்ணுறது, இதெல்லாம் கேட்பாங்க. ஆமாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எப்படி பண்ணி தரீங்க பிரதர்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மினிமமாக எடுத்தீங்கன்னா சென்ட்டுக்கு வந்து ஒரு மொத்தமாக ஒரு வீட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 2 to 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஒரு வீட்டுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் போகிறோம் அப்படின்னா டபுள் பெட்ரூமுக்கு சொல்கிறேன். ஓகே. டபுள் பெட்ரூமுக்கு வந்து ஒரு 2 to 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தாலே போதும். ஓகே. அதே சிங்கிள் பெட்ரூமுக்குன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஓகே ஓகே ஓகே. பேலன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா 90 to 95% வரைக்கும் லோன் வந்து பண்ணி தரும். 95% கூட பண்ணி தரும். அதாவது பார்த்தீங்கன்னா மெயினாக இவர் சொல்கிற வேல்யூ பார்த்தா இப்போ நம்ம வாடகை கட்டிட்டு இருக்கிறோன்னா அந்த வாடகையை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணால் போதும், சொந்த வீடு நம்ம. ஆமாங்க. சூப்பர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அம்யூனிட்டிஸ். அது இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து இருக்குது. நான் உங்களுக்கு மாண்டேஜை ஆட் பண்ணி விட்டுருப்பேன். அதாவது ப்ராடான ஒரு ரோடு ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, அது போக பார்த்தீங்கன்னா டேங்க்கு எல்லாமே. ஏன்னா குடியிருப்பு பகுதியில் வந்துட்டாங்க, பார்த்தா தெரியுது நமக்கு. எல்லாமே உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இந்தளவு குடியிருப்பு பகுதியில் வரும். பிரதர், இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் உங்களுக்கு கேட்குறேன், வந்த எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக பண்ணி தரலாம். ஓகே. டெஃபினட்டா எம்இ விலாக்ஸ் மட்டும் சொல்லிட்டோம், நான் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தரணும் அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி தரணும். சூப்பர். இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் எப்படி வரணும் பிரதர்? சார் எக்ஸாக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காந்திபுரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா காந்திபுரத்துலேருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, நேராக பார்த்தீங்கன்னா மத்தம்பாளையம். அதாவது ஒரே ரோடு எங்கேயும் திரும்ப சாய்பாபா ஸ்ட்ரைட் வந்து மேட்டுப்பாளையம் ரோடு. மேட்டுப்பாளையம் ரோடு எக்ஸாக்டாக ஒரே ரோடு தான். ஓகே ஓகே. சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையங்க, துரிலூர், பெருநாயகம்பாளையம், மத்தம்பாளையம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே இறங்கினீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுலேருந்து உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்லேருந்து எக்ஸாக்டாக 1.7 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ எல்லா அம்யூனிட்டிஸும் பார்த்துருப்பீங்க. மெயினாக ஃபர்தராக உங்களுக்கு வந்து புக் பண்ணணும், இல்லை வந்து பிரதர்கிட்ட பேசணும், இல்லை இன்னொரு விஷயங்கள் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா இவருடைய நம்பரும் கீழே கொடுத்துட்றேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார்.